இந்த மீனை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதோட அழகு வேறு லெவலில் இருக்குங்க. இந்த மீனை பற்றி சொல்லணுன்னா நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். உலகத்தரம் வாய்ந்த கடலூர் துறைமுகத்துலேருந்து நம்ம பண்ருட்டி ஆசீர்வாத மீன் கடைக்கு இன்றைக்கி சனிக்கிழமை வருதுங்க. ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு மீன் தான் இந்த மீன். எனக்கு பிடிச்ச மீன். சாப்பிட்டா குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கணும்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஒரு மீன் தான் இந்த முள்வாலை மீன். இதோட பேரே முள்வாலை. ஏன்னா நல்லா புரிஞ்சுக்க, இதில் முள் நிறையா இருக்கும், ஆனால் ரொம்ப டேஸ்ட் அதிகமாக இருக்கும். நண்பனும் அவர் தான், பகைவனும் அவர் தான். அந்தளவுக்கு வந்துட்டு டேஸ்ட்டில் ஒரு நண்பனாகவும் அது கொடுக்குற பிரச்சனையில் ஒரு எதிரியாகவும் இருக்கும். இது அந்த போல் ஒரு மீன் தான். ஆனால் ரொம்ப குழம்புனா இதாயா குழம்பு சாப்பிட்டா அந்த மீனோட அந்த அந்த நினைவு அழியக்கூடாதுன்னா இந்த மீனை வாங்கி குழம்பு வச்சு சாப்பிடுங்க. வறுவலுக்கு நல்லாயிருக்கும். இந்த மீனை வாலையும் தலையும் பிடிச்சி அப்படியே நீட்டாக இழுக்கணுங்க. நீட்டாக நீங்கள் இழுக்கும் போது ஸ்ட்ரைட் பண்ணி இழுக்கும் போது மடமடன்னு எலும்புகள்லாம் உடையும் போது அது கேப் விடும். இந்த பீஸை நேராக இருக்கக்கூடாது, கிராஸாக இருக்கணும். கிராஸ் பீஸ் தான் போடணும். அப்போ தான் முள் எடுத்து சாப்பிட பிடிக்கும். இந்த மீனை அதிகமான ரசிகர்கள் இதை மீன் வாடிக்கையாளர் வாங்குவாங்க. இந்த மீனை தெரிஞ்சவங்க இதை விடவே மாட்டாங்க. இந்த மீன் வறுவலுக்கும் நல்லாயிருக்கும், குழம்புக்கும் நல்லாயிருக்கும். முள் இருந்தாலும் இதான் என் மீனுன்ற அந்த ஆசைப்பட்டு வாங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒரு தரமான மீன் தான் இது. இந்த மீனை மிஸ் பண்ணாமல் சீக்கிரம் குரூப்பில் இருக்குங்க, புக் பண்ணுறங்க. யூடியூப்பில் பாருங்கள், கட்டாயம் இது போல் மீன்கள் வாங்க. ஆனால் முள் இருக்கும். முள்ளை எடுத்துகிட்டு சாப்பிட்றது ஒரு சவாலான ஒரு விஷயம். ஆனால் பயங்கர டேஸ்டான ஒரு மீன் இதுதான். நன்றி, வணக்கம்.